ஸோ இமேஜின் ஒரு கிளாஸ் ரூமில் 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஏ, பின்னு வச்சுக்கலாம். ஸோ ஏன்ற ஸ்டூடெண்ட் வந்து மெமரைஸ் பண்ணி எப்பவுமே எக்ஸாமில் 95 அண்ட் அபவ் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட். பி ஸ்டூடெண்ட் வந்து 75 மார்க்ஸ் இந்த ரேஞ்சில் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட். பட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டில், ஆக்டிவிட்டீஸில், கம்யூனிகேஷனில், ப்ராக்டிக்கல் ஒர்க்கில் இது எல்லாமே நல்லாயிருக்கும். மற்ற ஸ்கில்ஸ் ஹி ஹேஸ். ஸோ இதில் யார் வந்து பெட்டர் லேர்னர், ஏவா பியான்னு பார்த்தா பி தான் இல்லையா? அண்ட் ஒரே ஒரு ஃபைனல் எக்ஸாமை மட்டும் வச்சுக்கிட்டு கேன் யூ மெஷர் த கம்ப்ளீட் எபிலிட்டி ஆஃப் அ ஸ்டூடெண்ட்ஸ்? கிடையாது. ஸோ அதுக்காக தான் நம்ம மாடர்ன் எஜுகேஷனில் வி யூஸ் த மாடர்ன் அசஸ்மெண்ட் டூல்ஸ் லைக் சிசிஇ, போர்ட்ஃபோலியோ, அப்புறம் நிறைய டைப்ஸ் ஆஃப் கிரேடிங் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு பிஎட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து யூனிட் 2க்குரிய கிராஷ் கோர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்ட் அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்கு, இது செம் 2ல் ஒரு பேப்பர். இந்த கிராஷ் கோர்ஸ் எல்லாமே இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் see the 5 மார்க் அண்ட் 10 மார்க் கொஷின் என்ன ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்துக்கிட்டோம்னா சிசிஇ. இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். தொடர்ச்சியான மற்றும் முழுமையான மதிப்பீடு அப்படின்றது. ஸோ இது இந்த இயர் கொஷின் பேப்பர் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்க்கலாம். 2022லேருந்து 25க்குள்ளே. ஸோ இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் டாபிக். இது மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ, மாணவர் செயல்பாட்டு தொகுப்பு. இதுவும் வந்து நிறைய இயர்ஸில் நம்ம பார்க்கலாம் இந்த கொஷினை. ஸோ இட் இஸ் கொஷின்ஸ் அபவுட் டெஃபினிஷன், டைப்ஸு, யூசஸ்ஸு, இதை பற்றி கேட்குறாங்க. டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட்டும் கேட்டிருக்காங்க. மதிப்பீட்டின் வகைகள் 2024-25ல் கேட்டிருக்காங்க. ப்ராக்டிஸ் பேஸ்ட், எவிடன்ஸ் பேஸ்ட், இந்த ஆன்சர்ஸ் நீங்கள் எழுதணும். இப்படி கிரேடிங் கேட்டிருக்காங்க. அதோட மீனிங், டைப்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸு, ட்ராபேக்ஸ் ஆஃப் த ப்ரெசன்ட் அசஸ்மெண்ட் சிஸ்டம்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் எது வந்து என்ன ப்ரையாரிட்டியில் நீங்கள் படிக்கணும்னா, ஃபஸ்ட்டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு சிசிஇ, தொடர்ச்சியான மற்றும் முழுமையான மதிப்பீட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த யூனிட் 2ல் நான் சொல்லிட்டு இருக்கேன். யூனிட் 2ல் என்ன டாபிக்ஸ்லாம் படிக்கணும்னு, போர்ட்ஃபோலியோ, மாணவர் செயல்பாட்டு தொகுப்பு, டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட், மதிப்பீட்டின் வகைகள், கிரேடிங், தரப்படுத்துதல், அப்புறம் ட்ராபேக்ஸ் ஆஃப் த ப்ரெசன்ட் அசஸ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கான சிசிஇ அண்ட் போர்ட்ஃபோலியோ பற்றி நம்ம பார்க்கலாம். இது ஒரு குவிக் ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும். தொடர்ச்சியான மற்றும் முழுமையான மதிப்பீடு அண்ட் மாணவர் செயல்பாட்டு தொகுப்பு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிசிஇ. இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் எவாலுவேஷன் த்ரூ அவுட் த இயர் இருக்கும். கல்வியாண்டு முழுவதும் தொடர்ந்து மதிப்பீடு, அதுதான் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. காம்ப்ரிஹென்சிவ்னா முழுமையான வளர்ச்சியின் மதிப்பீடு, ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட். இப்போ ரிட்டன் மட்டும் வச்சு செக் பண்ணாமல் எல்லா ஸ்கில்ஸும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறது. இப்போ ஒரு டாக்டர் வந்து பேஷண்ட்டோட ஹெல்த்தை ஒன்ஸ் இன் அ இயர் மட்டும் செக் பண்ண மாட்டாங்க. அப்பப்போ ரெகுலராக அவங்களோட பிபி, சுகர் லெவல் எல்லாத்தையுமே செக் பண்ண சொல்லுவாங்க. அப்பதான் அவங்களோட ஓவரால் ஹெல்த் நம்மளுக்கு தெரிய வரும். அதே மாதிரி தான் சிசியும் ரெகுலராக அந்த ஸ்டூடெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணிகிட்டே இருக்குது அகாடமிக் இயர் ஃபுல்லாகவே. அப்போ தான் நம்ம ஓவராலாக அவங்க எவ்வளோ டெவலப் ஆயிருக்காங்க அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால தான் அது கண்டினியூஸாக இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம். ஸோ தட் இஸ் ரெகுலர் அசஸ்மெண்ட், தொடர்ச்சியானது, தொடர்ந்து மதிப்பீடு பண்ணுறோம். ஐடென்டிஃபை த லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ், கற்றல் குறைபாடுகள் கண்டறிதல், ஃபீட்பேக் அண்ட் ரெமிடியல் டீச்சிங், பின்னூட்டம் மற்றும் குறைநீக்க கற்பித்தல் இருக்கும். ஃபார்மேட்டிவ் ப்ளஸ் சம்மேட்டிவ், உருவாக்க அண்ட் தொகுப்பு மதிப்பீடு ரெண்டும் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயே ஒரு பேட்மிண்டன் கோச் இருக்காங்க. ஸோ வந்து ஸ்டூடெண்ட் வந்து சரியாக அந்த ராக்கெட்டை வந்து பிடிக்க தெரில, சரியாக ஹோல்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அந்த கோச் வந்து அதை இமீடியட்டாக வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. நாட் டில் த டோர்னமெண்ட். ஸோ ஃபைனல் டோர்னமெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க இல்லையா? தென் அண்ட் தேர் அந்த கரெக்ஷன் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் கண்டினியூஸ் எவாலுவேஷன் ஹெல்ப்ஸ் டீச்சர்ஸ் ஐடென்டிஃபை த லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் ப்ரொவைட் த இமீடியட் ஃபீட்பேக் கொடுக்க நமக்கு உதவுது இந்த சிசிஇ அப்படின்றது. ஏன்னா இது கண்டினியூஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு காம்ப்ரிஹென்சிவ், முழுமையானது, காக்னிட்டிவ், அஃபெக்டிவ், கொனேட்டிவ், அதாவது அறிவாற்றல், உணர்வுசார், செயல்சார், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், மதிப்பீடு பண்ணுறோம். இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்வரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறோம். பட் நோயிங் த காசஸ் ஆஃப் த பொல்யூஷன் ரெப்ரசன்ட்ஸ் த நாலேஜ். அதுதான் அறிவு. என்னென்ன காசஸ், அது அறிவு சார். கேரிங், நேச்சருக்காக ஒரு கேர் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது வந்து ஆட்டிடியூட்.
தட் ஷோஸ் த ஆட்டிடியூட். பார்ட்டிசிபேட்டிங், ஒரு ட்ரீ பிளான்டிங், மரம் நடுதலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஒரு ஸ்கில், ஒரு ப்ராக்டிக்கலான ஸ்கில். இது எல்லாமே அந்த குழந்தைக்கு வேணும். எல்லா ஏரியாலையும் வளர்ச்சி இருக்கணும். ஸோ காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன்ன்றத இட் அசஸஸ் த ஆல் ஏரியாஸ். கல்விசார், இணை கல்விசார், கோ ஸ்கொலாஸ்டிக், அதாவது இணை கல்விசார் அதுவும் வேணும். நாலேஜ், ஸ்கில்ஸ், வேல்யூஸ், ஆட்டிடியூட்ஸ், ஆப்டிடியூட்ஸ், அறிவு, திறன், மதிப்புகள், மனப்பான்மை, நாட்டம் எல்லாமே இருந்தாதான் அது முழுமையான ஒரு வளர்ச்சியாக இருக்கும். கமிங் டு த எய்ம்ஸ், நோக்கங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங். கற்பித்தல் கற்றலின் ஒருங்கிணைந்த பகுதி. அது கூடவே நம்ம இந்த அசஸ்மெண்ட் பண்ணுறோம். ரெகுலர் ஃபீட்பேக் கொடுக்குறோம். தொடர்ச்சியான பின்னூட்டம் கொடுத்துட்டே இருக்கோம். ஐடென்டிஃபை த டிஃபிகல்ட்டிஸ், கற்றல் குறைபாடுகள் அப்பப்போ நம்ம கண்டறிஞ்சு சொல்லிட்டே இருக்கோம். ரெமிடியல் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது குறைநீக்க கற்பித்தல் இருக்கும். அண்ட் ரெடியூஸ் த எக்ஸாம் ஃபியர், தேர்வு பயம் இதில் குறைஞ்சி போகுது. ஏன்னா அடிக்கடி நம்ம டெஸ்ட் வச்சு அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால ஓவரால் டெவலப்மெண்ட், முழுமையான வளர்ச்சிக்கு இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கலாம், ப்ராக்டிக்கல் அண்ட் டீம் ஒர்க் ஸ்கில் எல்லாமே இருக்கலாம். பட் இது எல்லாமே இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டை நீங்கள் ஃபைனலாக ஒரு ரிட்டன் எக்ஸாமை வச்சு மட்டும்தான் நான் டெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்கிறது எப்படி இல்லையா? ஸோ அதனால தான் இந்த அசஸ்மெண்ட்டுக்கு மூவ் ஆன் ஆகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதோட மெரிட்ஸ் நம்ம பார்க்கலாம். ரெகுலர் ஸ்டடி இருக்கும், தொடர்ச்சியான படிப்பு, இமீடியட் ஃபீட்பேக், உடனடி பின்னூட்டம் தரும், இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் ஐடென்டிஃபை, தனிநபர் வேறுபாடுகள் கண்டறிகிறாங்க, லெஸ் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ், தேர்வு மன அழுத்தம் குறைவு, ஹோல் பர்சனாலிட்டி டெவலப், முழு ஆளுமை வளர்ச்சி இந்த ஒரு சிசியில் இருக்கும். இப்போ இருக்க கரண்ட் அசஸ்மெண்ட் சிஸ்டத்தில் மெயினான ப்ராப்ளம் என்னென்னா இந்த குவாலிட்டிஸ் சச் அஸ் ஹானஸ்டி, அப்புறம் கைண்ட்னஸ், கோஆப்ரேஷனாக எவ்வளோ இருக்காங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ பொறுப்பெடுத்து பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம செக் பண்ணுறதில்ல. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி அசஸ்மெண்ட்டுக்கு நம்ம போகிறோம். அண்ட் மோர் எம்ஃபாசிஸ் இஸ் ஆன் த சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஃபைனலாக ஒரு எக்ஸாம் மூலமாக தான் நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸே கண்டுபிடிக்கிறோம். த்ரூ அவுட் த இயர் அவங்களுக்கு எந்த விதமான நம்ம டெஸ்ட்டும் வைக்கிறதில்ல, ரொம்ப சீரியஸான டெஸ்ட்டு. ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு மார்க் லோ ஆயிடுது அந்த ஃபைனல் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில். ஒரு பிளான்ட் வளர்றதுக்கு சன்லைட், சாயில், ஏர் அண்ட் நியூட்ரியன்ஸ் தேவைப்படுற மாதிரி அது ஒரு கம்ப்ளீட் க்ரோத்தாக இருக்கணும்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நாலேஜு, ஸ்கில்லு, வேல்யூஸ், க்ரியேட்டிவிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஸ் இதெல்லாம் டெவலப் ஆனால் தான் அது ஒரு ஓவராலான டெவலப்மெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் போர்ட்ஃபோலியோ, மாணவர் செயல்பாட்டு தொகுப்பு. இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஒர்க், மாணவர் படைப்புகளின் தொகுப்பு. அதுதான் நம்ம போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபர் அவங்களோட பெஸ்ட் ஃபோட்டோகிராஃப்ஸை ஒரு போர்ட்ஃபோலியோவாக வச்சுருப்பாங்க. அது அவங்களோட டேலண்ட், க்ரியேட்டிவிட்டி, எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க இது எல்லாத்தையும் காட்டும். அதே மாதிரி கண்டெய்ன்ஸ் த அசைன்மெண்ட், ப்ராஜெக்ட், ட்ராயிங்ஸ், டெஸ்ட் பேப்பர் அண்ட் ஆக்டிவிட்டி ரெக்கார்ட்ஸ். இது எல்லாமே சேர்ந்தது தான் போர்ட்ஃபோலியோ அப்படின்றது. அது இட் ஷோஸ் த லேர்னிங் ப்ராக்ரஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். இட் ஷோஸ் த எஃபர்ட், ப்ராக்ரஸ், அச்சீவ்மெண்ட், முயற்சி, முன்னேற்றம், சாதனைகளை காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதோட ஸ்டெப்ஸ் என்ன? ஃபிக்ஸ் பர்பஸ், நோக்கத்தை தீர்மானித்தல், அதான் ஃபஸ்ட்டு. செலக்ட் த ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எவிடன்ஸ், செயல்பாடுகள் மற்றும் சான்றுகள் தேர்வு பண்ணணும். செட் த கிரைட்டீரியா, அளவுகோல்களை அமைக்கணும். அண்ட் கலெக்ட் ஒர்க் ஓவர் டைம், தொடர்ந்து சேகரிச்சுட்டே இருக்கணும், இதை நடுவில் விட்டுறக்கூடாது. அனலைஸ் அண்ட் எவாலுவேட், ஆராய்ந்து மதிப்பீடு போடணும் அதில். அண்ட் கிவ் த மார்க்ஸ், கிரேட்ஸ் அண்ட் ஃபீட்பேக், ஸ்டார் கொடுக்குறது, அது மாதிரி மதிப்பெண் ஒரு தரம் ஒரு பின்னூட்டம், ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கலாம், இதில் நீ கரெக்ஷன் பண்ணலாம், இன்னும் நல்லா ட்ராயிங் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பர்டிகுலர் மந்தில் ஒரு எஸ்ஸே எழுதுகிறாங்க, அதில் நிறைய தப்பு இருக்குது. ஆனால் அதை ஒரு டீச்சர் திருத்துறாங்க, இந்த கிராமரில் நீ இன்னும் இது பண்ணணும், ப்ரெசன்டேஷன், க்ரியேட்டிவிட்டி இப்படி இருக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் மந்த்து அதே ஸ்டூடெண்ட் ஒரு எஸ்ஸே எழுதும்போது இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருப்பாங்க ஓவர் த டைம். நீங்கள் போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ரிட்டன் அசைன்மெண்ட்ஸ், எழுத்து பணிகள், டெஸ்ட் பேப்பர்ஸ், தேர்வு தாள்கள், டிராயிங்ஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ், வரைபடங்கள் மற்றும் புகைப்படங்கள் இருக்கும். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், செயல் திட்ட அறிக்கைகள், ஆடியோ வீடியோ ரெக்கார்ட்ஸ், ஒலி காணொலி பதிவுகள், ஒர்க் சாம்பிள், செயல் மாதிரிகள், செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், சுய பரிசீலனை இருக்கும். டீச்சர் அண்ட் பேரண்ட் அப்சர்வேஷன், ஆசிரியர் மற்றும் பெற்றோர் கவனிப்புகளோ இதில் நம்ம பார்க்கலாம். இதோட மெயினான அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஷோஸ் த ப்ராக்ரஸ், முன்னேற்றத்தை காட்டும். ஏன்னா அதை எடுத்து பார்த்தாலே எவ்வளோ ஒரு ஸ்டூடெண்ட் ப்ராக்ரஸ் ஆயிருக்காங்க அப்படின்ற நமக்கு தெரிஞ்சிடும். என்கரேஜஸ் கிரியேட்டிவிட்டி, படைப்பாற்றலை ஊக்குவிக்கும். செல்ஃப் அசஸ்மெண்ட்டாகவும் இது அமையும்.
அவங்களே மதிப்பீடு பண்றது, அதாவது சுய மதிப்பீட்டை வளர்க்கும். ஐடென்டிஃபைஸ் த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், பலம் மற்றும் குறைபாடுகளை நம்மளால கண்டறிய முடியும். டீடைல்டு இன்ஃபர்மேஷன் ஃபார் டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், ஆசிரியர் பெற்றோர்களுக்கு விரிவான தகவலா இது அமையும். ஆனா இதுல நிறைய மைனஸும் இருக்கு. இது பெரிய ஒரு டைம் கன்சியூமிங் ப்ராசஸ், அதிக நேரம் தேவை, டீச்சருக்கு தான் ஒர்க் லோட் ஜாஸ்தி ஆகும், ஆசிரியர் பணிச்சுமை அதிகரிக்கும். அண்ட் டிஃபிகல்ட் இன் லார்ஜ் கிளாஸஸ், ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க கிளாஸ்ல ஒவ்வொருத்தருக்கும் நம்மளால போர்ட்ஃபோலியோ போட்டுட்டு இருக்க முடியாது. அதிக மாணவர் வகுப்புகள் இருக்கிறதுல இது கடினம். குவாலிட்டேட்டிவ் எவிடன்ஸ் ஹார்ட் டு எவால்வேட், பண்புசார் சான்றுகளை மதிப்பிடுவது கடினம். இப்போ ஹானஸ்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாம் நீங்கள் மதிப்பீடு போட முடியாது இல்லையா, அது ஒரு மைனஸ். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் த டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் அண்ட் கிரேடிங், மதிப்பீட்டின் வகைகள் மற்றும் தரப்படுத்தல். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் பார்க்கலாம், மதிப்பீட்டின் வகைகள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பேஸ் அசஸ்மெண்ட், பயிற்சி அடிப்படையிலான மதிப்பீடு. அசஸ்மெண்ட் வைல் ப்ராக்டிசிங் அ ஸ்கில், ஒரு திறனை பயிற்சி செய்யும் போது மதிப்பீடு பண்றது. இப்போ நம்ம டீச்சிங் ப்ராக்டிஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா மைக்ரோ டீச்சிங், டீச்சிங் ப்ராக்டிஸ், லேப் ஒர்க் மூலமா, நுண் கற்பித்தல், பயிற்சி கற்பித்தல், ஆய்வக பணி, இது மூலமா பண்ற அசஸ்மெண்ட். ஸோ ஒரு ஸ்விம்மிங்கே ஒரு குழந்தை கத்துக்கிறாங்க அப்படின்னா, இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் ரைட்டிங் அண்ட் எக்ஸாம் அபவுட் ஸ்விம்மிங். ஒரு ஸ்விம்மிங்கை பற்றி எக்ஸாம் எழுத சொல்ல மாட்டோம் இல்லையா. த லேர்னர் மஸ்ட் என்டர் த வாட்டருக்குள்ளே போய் எவ்வளோ அந்த திறமை அவங்களுக்கு இருக்குது, ஸ்கில் இருக்குன்னு வந்து ஸ்விம் பண்ணி காட்டுவாங்க. அது வந்து ப்ராக்டிஸ் பேஸ் அசஸ்மெண்ட். ப்ராக்டிஸ் பேஸ்ட் அசஸ்மெண்ட் எவாலுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் வைல் தே ப்ராக்டிஸ் அ ஸ்கில். நெக்ஸ்ட் வந்து எவிடன்ஸ் பேஸ்ட் அசஸ்மெண்ட், வந்து சான்று அடிப்படையிலான மதிப்பீடு. ஸோ இது வந்து அசஸ்மெண்ட் த்ரூ த கலெக்டட் எவிடன்ஸ், சேகரிக்கப்பட்ட சான்றுகள் மூலம் மதிப்பீடு பண்ணுறது. இப்போ அப்சர்வேஷன் ரெக்கார்ட்ஸ், அசைன்மெண்ட்ஸ், போர்ட்ஃபோலியோஸ், உற்றுநோக்கல் பதிவுகள், ஒப்படைப்புகள், செயல்பாட்டு தொகுப்புகள், இது மூலமாக நீங்கள் அசஸ்மெண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து எவிடன்ஸ் பேஸ்ட். இப்போ ஒரு கோர்ட்டே எடுத்துக்கோங்களேன், ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணுன்னா அவங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் தேவை. ஸோ அதே மாதிரி ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், இவன் என்ன மாதிரியான ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா எவிடன்ஸ் சச்சஸ் அசைன்மெண்ட், அப்சர்வேஷன் ரெக்கார்ட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோஸ் தேவை. நெக்ஸ்ட் கம்மிங் டு த பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் அசஸ்மெண்ட், ஒரு செயல்திறன் அடிப்படையிலான மதிப்பீடு அப்படின்றது டெமான்ஸ்ட்ரேட் அண்ட் நாலேஜ் ஆர் ஸ்கில் பண்ணுறது, அதாவது அறிவும் திறனும் வெளிப்படுத்துறது, அதுதான் பர்ஃபார்மன்ஸ். ஒரு டான்ஸ் மாதிரியோ, இப்போ ஸ்டடீஸ்னா எக்ஸ்பெரிமெண்ட்ஸு, ப்ரெசன்டேஷன், ப்ராஜெக்ட், டெமான்ஸ்ட்ரேஷன் மூலமாக, பரிசோதனைகள், விளக்க உரைகள், செயல் திட்டங்கள், செயல் விளக்கங்கள் மூலமாக, அதான் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டே நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா, தட் இஸ் ப்ரொசீஜரை மட்டும் நீ வந்து ஸ்டெப்ஸை சொன்னால் பத்தாது, ஹீ மஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட், அதாவது பண்ணி காட்டணும் உங்களுக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை, எப்படி அந்த apparatus-ஐ ஹேண்டில் பண்ணுறான், எப்படி ரிசல்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இது எல்லாமே முக்கியம் அசஸ்மெண்ட்டில், பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் அசஸ்மெண்ட்டில். நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன் பேஸ்ட் அசஸ்மெண்ட், இதுதான் நம்ம எப்பவுமே பண்ணுறது, தேர்வு அடிப்படையிலான மதிப்பீடு. இது வந்து அச்சீவ்மெண்ட் மெஷர்ட் த்ரூ எக்ஸாம்ஸ் ஒன்லி, தேர்வுகள் மூலம் அடைவு அளவிடப்படுகிறது. அதாவது யூனிட் டெஸ்ட், குவார்டர்லி எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம், அழகு தேர்வு, காலாண்டு தேர்வு, இறுதி தேர்வு, இது எல்லாத்தையுமே நம்ம எக்ஸாம்ஸாக சொல்லலாம். ஸோ ஒரு லெசன் ஆர் யூனிட் கம்ப்ளீட் பண்ண முன்னாடி டீச்சர் வந்து ஒரு ரிட்டனாவோ ஒரு ஓரலாவோ ஒரு எக்ஸாம் வச்சு அந்த ஸ்டூடெண்ட்டோட அச்சீவ்மெண்ட்டை இதில் செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கமிங் டு கிரேடிங். கிரேடிங் கிளாசிஃபைங் அச்சீவ்மெண்ட் யூசிங் கிரேட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் மார்க்ஸ். துல்லியமான மதிப்பெண்களுக்கு பதிலாக தரங்களால் அடைவை வகைப்படுத்துவது தான் தரப்படுத்தல் அப்படின்றது. ஸோ மார்க்ஸ் இல்லாமல் வி கிவ் த கிரேட்ஸ். இப்போ 91 to 100 அப்படின்னா A1 கிரேட்னு ஒன்று தருவாங்க, அதுக்கு கிரேட் பாயிண்டா 10 வச்சுக்குவாங்க. அண்ட் A2 கிரேட் அப்படின்றது 81 to 90 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸு, அண்ட் இதுக்கான கிரேட் பாயிண்ட் 9. ஸோ இதில் வந்து கிரேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இன்ஸ்டெட் ஆஃப் மார்க்ஸ். மதிப்பெண்களுக்கு பதிலாக தரங்கள் அப்படின்றது. இப்போ 89 90 அப்படின்னா மார்க் சிஸ்டம்ஸில் அவங்களுக்குள்ளேயே அவங்க கம்பேர் பண்ணி, நீ 89 நான் 19 கம்பேர் பண்ணிக்குவாங்க, ஒரு மார்க் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா. ஆனால் கிரேடிங் சிஸ்டத்தில் அப்படி கம்பேர் பண்ண முடியாது. தேர் அச்சீவ்மெண்ட் இஸ் ரெப்ரசன்ட் த்ரூ அ கிரேட் ரேஞ்ச் ஒன்லி, which reduces this unnecessary comparisonலாம் வராது, ஸ்ட்ரெஸ் ஏற்படாது இந்த கிரேட் பாயிண்ட் கேல்குலேஷனில்.
ஸோ இப்போ 8 கிரேட் பாயிண்ட் அப்படின்னா த ஃபார்முலா ஃபார் திஸ் பர்சன்டேஜ் ஒரு சதவீதம் பார்த்தீங்கன்னா கிரேட் பாயிண்ட் இன்டூ 9.5 தரப்புள்ளி இன்டூ 9.5 பண்ணணும். இப்போ கிரேட் பாயிண்ட் வந்து 8 அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம 8 இன்டூ 9.5 பண்ணோம்னா த ஸ்டூடெண்ட் ஸ்கோர் இஸ் 76. ஸோ 76% வரும். அண்ட் 0 to 20க்கும் இருக்குது, there is no grade point and the grade will be E2 for them. And it reduces the unhealthy competition. ஆரோக்கியமற்ற போட்டியை குறைக்கும். reduces the exam stress, அதாவது தேர்வு மன அழுத்தத்தை குறைக்கும். opportunity for improvement, முன்னேற்ற வாய்ப்பு இருக்கு. GPA shows the overall performance. GPA ஒட்டுமொத்த செயல்திறனை வந்து காட்டும். இதோட ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ் கம்மியாகுது, மன அழுத்தம் வந்து குறைகிறது, எக்ஸசிவ் கம்பேரிசன் இருக்காது, அதிக ஒப்பீட்டை தவிர்க்கும், என்கரேஜஸ் இம்ப்ரூவ்மெண்ட், முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும், ப்ராடர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அச்சீவ்மெண்ட், அதாவது அடைவை விரிவாக வெளிப்படுத்தும் இந்த ஒரு கிரேடிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் டிராபேக்ஸ் ஆஃப் த பிரசன்ட் அசஸ்மெண்ட் சிஸ்டம், அதாவது தற்போதைய மதிப்பீட்டு முறையின் குறைபாடுகள் என்ன. ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா நேரோ இன் ஸ்கோப், எவால்வேட்ஸ் மெயின்லி அகாடமிக் நாலேஜ், குறுகிய நோக்கம் கொண்டதா இருக்கு, கல்விசார் அறிவை மட்டும் முக்கியமாக மதிப்பிடுகிறது. ரெண்டாவது பாயிண்ட் ப்ராடக்ட் ஓரியன்டட், ஃபோக்கஸஸ் ஒன்லி ஆன் த ஃபைனல் ஆன்சர் ஆர் த ரிசல்ட், முடிவு சார்ந்தது, இறுதி விடை அதை மட்டும் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கலாம் ஒரு லீடர்ஷிப் தலைமை பண்பில், ஸ்போர்ட்ஸில், டீம் ஒர்க்கில், ஆனால் அவங்களுக்கான ரெகக்னேஷன் கிடைக்காம இருக்கலாம். ஏன்னா நீங்கள் ரிட்டனை மட்டும் வச்சு தான் அவங்கள வந்து மெஷர் பண்ணுறனால. ப்ராடக்ட் பேஸ்ட் அப்படின்றது ஒரு டீச்சர் வந்து ஒரு இப்போ மேக்ஸ் டீச்சர் இருக்காங்கன்னா ரிசல்ட்டை மட்டும், அதாவது ஃபைனல் ஆன்சரை மட்டும் கொடுத்து மார்க் வைக்கிறது. ஸ்டெப்ஸ் எப்படி அந்த ஸ்டெப்ஸை வந்து நம்ம பார்க்குறது இல்லை, ஸ்டெப் மார்க்குன்னு கொடுப்பாங்கல்ல. ஸோ ஃபைனல் ஆன்சரை மட்டும் நம்ம பார்க்குறோம், ப்ராடக்டை மட்டும் பார்க்குறோம். அந்த என்ன ஸ்டெப் யூஸ் பண்ணி அந்த விடையை கொண்டு வந்தாங்க அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. என்கரேஜஸ் ரூட் மெமரைசேஷன், மனப்பாட கற்றலை ஊக்குவிக்கிறது. ஸோ டெஃபினேஷன் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் மெமரைஸ் பண்ணி எழுதுறது ஈஸி, பட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்போ ஒரு கொஷின் கேட்குறாங்க, இப்போ ஒரு பிளான்ட் டார்க்னஸில் வச்சா ஏன் வந்து வீக் ஆகுது, ஏன்னா அங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறது இல்லை அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்ல தெரிய மாட்டேங்குது. ஸோ அது ஒன்று. டஸ் நாட் அசஸ் ரியல் அண்டர்ஸ்டாண்டிங், உண்மையான புரிதலை மதிப்பிடுவதில்லை இது. ஸோ புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே படிச்சுட்டு அப்படியே வந்து எழுதுறாங்க, காப்பி பேஸ்ட் மாதிரி எக்ஸாமில், வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் த மீனிங். டஸ் நாட் அசஸ் த ரியல் லைஃப் அப்ளிகேஷன். இப்போ ஒரு அறிவு அவங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதை ரியல் லைஃப்பில் அவங்க அப்ளை பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியாது. இப்போ டிராஃபிக் ரூல்ஸ் பற்றி படிக்கிறாங்க, பட் ரியல் லைஃப்பில் அவங்க டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் ஆர் நெக்லெக்டட், திறன்கள் மற்றும் ஆற்றல்கள் புறக்கணிக்கப்படுகின்றன. ஸோ இந்த இடத்துல நம்ம ஏன்னா மார்க் ஃபோக்கஸ்டாக இருக்கனால வி டோன்ட் கிவ் ரெகக்னேஷன் ஃபார் அ கம்யூனிகேஷன் ஸ்கில், ப்ராக்டிக்கல் ஒர்க்குக்கு, டீம் ஒர்க்குக்கு, இதுக்கெலாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. அடுத்து ஆட்டிடியூட்ஸ், வேல்யூஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர் நாட் ப்ராப்பர்லி அசஸ், மனப்பான்மை, மதிப்புகள் மற்றும் ஆர்வங்கள் முறையாக மதிப்பிடப்படுவதில்லை. குவாலிட்டிஸ் லைக் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹானஸ்டி, கைண்ட்னஸ், கோஆப்ரேஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி, இதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. நெக்ஸ்ட் இஸ் மோர் எம்பசிஸ் ஆன் சம்மட்டிவ் அசஸ்மெண்ட், தொகுப்பு அல்லது இறுதி தேர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இப்போ 1 year ஃபுல்லாகவே அந்த ஸ்டூடெண்ட் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, பட் ஆனால் ஒரு ஃபைனல் எக்ஸாமில் அவங்க சப்போஸ் லோ பர்ஃபார்மன்ஸ் எதுனாலையோ இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல அந்த நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து தப்பாக அசஸ் பண்ணப்படுவாங்க இல்லையா சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்னால. அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் இஸ் நாட் டெவலப், விமர்சன சிந்தனை வளர்க்கப்படுவதில்லை. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அப்படியே புக்கில் இருக்கிறத காப்பி பேஸ்ட் பண்ண தெரியுது, பட் ஒரு கொஷின் கேட்டாலோ அதை அனலைஸ் பண்ண சொன்னாலோ அவங்க படித்ததை வந்து அவங்களோட ஐடியாஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண சொன்னாலோ புரியறதில்ல. ப்ராப்ளம் சால்விங் அண்ட் கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து இக்னோர் பண்ணப்படுது. சிக்கல் தீர்க்கும் திறனும் படைப்பாற்றலும் புறக்கணிக்கப்படுகின்றன. ஸோ ஒரே எக்ஸாம் ஒரே ஃபார்மேட்டில் எழுத சொன்னால் எழுதுவாங்க, பட் ஆனால் கிரியேட்டிவ் திங்கிங் வந்து இங்கே இருக்கிறதில்ல. ஒரிஜினல் அண்ட் கிரியேட்டிவ் திங்கிங்காக அது இருக்கிறதில்ல. லிமிட்டட் மோஸ்ட்லி டு ரிட்டன் ஆர் ஓரல்
எக்ஸாமினேஷன். மதிப்பீடு பெரும்பாலும் எழுத்து மற்றும் வாய்மொழி தேர்வுகளுக்கு மட்டுமே கட்டுப்படுகிறது. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நல்லா தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனால் அவங்க வந்து லோ மார்க்ஸ் எடுக்கலாம் பிகாஸ் அவங்களுக்கு ரிட்டனாக எழுத வராதனால. அண்ட் இட் கிரியேட்ஸ் எக்ஸாமினேஷன் ஃப்ரீயர் அண்ட் ஸ்ட்ரெஸ். இது தேர்வு பயம் மற்றும் மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு போகலாம். பட் எக்ஸாம் ஹால் போனோடனே இந்த பயத்தினாலையும் ஆங்ஸைட்டினாலையும் அவங்களுக்கு எல்லா ஆன்சர்ஸும் மறந்து போயிடலாம். இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் அமாங் த லேர்னர்ஸ் மே நாட் பி கன்சிடர். மாணவர்களின் தனிநபர் வேறுபாடுகள் கவனிக்கப்படுவதில்லை. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பேஸ் ஆஃப் லேர்னிங் இருக்கும். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரே மாதிரி படிக்க மாட்டாங்க. அண்ட் எல்லாத்துக்கும் ஒரே பேஸ் இருக்காது. எப்படி ஒரு பிளான்ட்டோட க்ரோத் வந்து ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையோ, ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு மாதிரி வளருமோ, தேர் ஆர் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ். அது இதில் நம்ம கன்சிடர் பண்ணுறதில்ல. டஸ் நாட் ப்ரொவைட் கண்டினியூஸ் ஃபீட்பேக் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். முன்னேற்றத்திற்கான தொடர்ச்சியான பின்னூட்டத்தை வழங்குவதில்லை இந்த ஒரு அசஸ்மெண்ட் அப்படின்றது. ஸோ ஒரு ஃபீட்பேக் இல்லைன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அந்த தப்பை திருத்திக்குவாங்க? ஃபைனல் எக்ஸாம் அப்போ தான் எனக்கு ஃபீட்பேக் கிடைக்கிது அப்படின்னா அதுக்கப்புறம் எப்படி அவங்களால கரெக்ட் பண்ணிக்க முடியும்? ஏன்னா ஃபைனல் எக்ஸாமே வந்துருச்சு, இனஃப் டைம் இல்லை, அதுக்கப்புறம் திருத்திக்க முடியாது இல்லையா? ஸோ தென் அண்ட் தேர் கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அப்போ தான் அவங்கள்ட்ட இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதான் நம்ம நெகட்டிவ் ஆஃப் த ப்ரெசன்ட் அசஸ்மெண்ட் சிஸ்டம். ஏன்னா மார்க்ஸ் அண்ட் மெமரைசேஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தராங்க. அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி அண்ட் ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கு இல்லை. ஸோ மனப்பாடத்திற்கு தான் அதிக முக்கியத்துவம். புரிதல், திறன், படைப்பாற்றல் மற்றும் இதுக்கெலாம் வந்து நம்ம வந்து முழுமையான வளர்ச்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் தர்றதில்லை. ஸோ that's it. Hope you understood. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஏன்னா நிறைய பேர் பெல் பட்டன் கிளிக் பண்ணாதனால நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பெல் பட்டனாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்ஸ் வேணும்னா நான் இமெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எனக்கு இமெயில் பண்ணுங்கள். தேங்க்யூ.